வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நல்ல கிராமத்து ஸ்டைலில் சூப்பரான கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் கருப்பட்டி, கொஞ்சமாக வெந்தயம், 4-5 ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி, வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா அழகாக வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை சிம்மில் வச்சு நம்ம வறுக்கும்போது தான் எல்லா உளுந்து அரிசி எல்லாமே ஈவனாக நல்லா வறுபட்டு வரும். இது நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு நம்ம பவுடர் பண்ணி ப்ரீமிக்ஸ் பவுடராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது நமக்கு தேவைக்கேற்றாப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுடர் எடுத்து கருப்பட்டி சேர்த்து நம்ம களி செஞ்சுக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த கருப்பட்டியை கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அது சின்ன சின்ன தூசிகள் இருக்குல்ல, அதனால கருப்பட்டி நல்லா இடித்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த உளுந்து அரிசி எல்லாமே சூப்பராக ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அழகாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தேவைக்கேற்றாப்பில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு தண்ணி அளவுலாம் இல்லை, கொஞ்சம் இந்த மாவு எல்லாமே தண்ணியோட மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா வர மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் களி செய்ய போகிறோமோ அதில் 1 கப்பு மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா தலை கொதிக்கணும். நல்லா தலை கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல உளுந்து பவுட்ரு, அந்த தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறிட்டே வாங்க. கொஞ்சம் நீளமான கரண்டி வச்சு கிளறும்போது கையில் சூடுபடாது. நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே கட்டிகள் தட்டாமல் கிளறிட்டே வாங்க. கருப்பு உளுந்தில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு இப்போல்லாம் சின்ன வயசுலேயே வரக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்துக்குமே வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த கருப்பு உளுந்தங்களி, அதுக்கப்புறமா கருப்பு உளுந்து கஞ்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மெடிசின்ஸே யூஸ் பண்ணாமல் இந்த வலிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். இதில் டேஸ்ட்டை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாகு மாதிரி கரைச்சி வச்சோம்ல, கருப்பட்டி கரைச்சி வச்சோம்ல, அதை இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே கைவிடாமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே வாங்க. நல்லா சூப்பராக அல்வா கன்சிஸ்டன்சிக்கு அழகாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயில் பாதியை இதில் ஊற்றிக்கோங்க. அழகாக பாருங்கள், சின்ன சின்ன அந்த டப்புன்னு தெரிச்சு வரும். கையில் படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த களியை கிளறிட்டே வாங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்களி ரெடி. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாச்சும் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கணும்னா கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.